ஜெர்மனியின் பிரான்ஸ்விக்கில் உள்ள பிராந்திய நீதிமன்றத்தில் விசித்திரமான வழக்கொன்று விசாரிக்கப்பட்டு வருகிறது. விவாகரத்து கோரிய கணவர் மீது அமிலம் வீசி தாக்குதல் நடத்தியதாக 27 வயதுடைய பெண் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. குறித்த கணவர் திருமணத்தை முறித்துக் கொள்ள விரும்புவதை அறிந்த பிறகு சந்தேக நபர் தாக்குதலை திட்டமிட்டுள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். கணவரை கொன்று அவரது ஆயுள் காப்பீட்டு பணத்தை பெற குறித்த பெண் விரும்பியதாக வழக்கறிஞர்கள் நம்புகின்றனர். இந்த தாக்குதல் இவர்களது வீட்டின் அடித்தளத்தில் நடந்துள்ளது. குறித்த பெண் அவரது தலை மற்றும் முகத்தில் ஃபோமிக் அமிலத்தை ஊற்றியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அந்த நபருக்கு மிக கடுமையான தீக்காயங்கள் ஏற்பட்டதோடு அவர் தனது பார்வையை முழுமையாக இழந்தார். பாதிக்கப்பட்டவர் தப்பித்து அமிலத்தை கழுவ முயன்றார். ஆனால் நிலைமை மிகவும் வேதனையாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தது. அயல் வீட்டைச் சேர்ந்த ஒருவர் அவருக்கு உதவியதுடன் அவசர மருத்துவ சேவைகளை அழைத்தார். பின்னர் அவருக்கு தீவிர மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டது. எனினும் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள சந்தேக நபரான பெண் இது ஒரு சண்டையின் போது நடந்த விபத்து என்று கூறினார். மேலும் பல நாட்கள் நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு இறுதி தீர்ப்பு எதிர்பார்க்கப்படுகிறது.